30க்கு 40 காலங்கிற லேண்ட் டைமென்ஷன்ஸ் கொண்ட 2.77 சென்ட் லேண்ட் ஏரியாவில் தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த தலைவாசல் வச்சு இன்னர் ஸ்டேர்கேஸ் கொடுத்து டியூப்ளக்ஸ் மாடலில் 3 BHK செமி-ஃபர்னிஷ்ட் தனி வீடாக ரொம்பவே அழகாக பிளான் பண்ணி கட்டியிருக்கிற இந்த வீட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெளியே கார் போர்ட்டிக்கோ, பெரிய லிவிங் ஹால், கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா, ஒரு காம்பேக்ட் பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட் கிரவுண்ட் ஃப்ளோரில் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட் அண்ட் ஃப்ரண்ட் கவர்ட் பால்கனின்னு நீட்டான பிளான் டிசைனில் கட்டியிருக்காங்க இந்த வீட்டை. ப்ரௌன் அண்ட் பெய்ஜ் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கோல்டன் கலர் டெக்ஸ்டர் ஒர்க் மற்றும் ஸ்பாட்ஸ் லைட் மூலயமா நீட்டாக டிசைன் செஞ்சுருக்காங்க இந்த வீட்டோட எலிவேஷனை மேட்ச் பண்ணி ஃப்ரண்ட்டில் 2 ஹெவி மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் கார் போர்ட்டிக்கோ 10 காலுக்கு 18 காலுங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் 1க்கு 1 டைமென்ஷன்ஸில் ஹெவி டியூட்டியாக லேயிங் பண்ணி, வால் டைல்ஸ் 2க்கு 4 டைமென்ஷன்ஸில் கிளாசி ஃபினிஷிங்கில் காப்பர் பீடிங்கோட லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் டீக்குட்டில் கிழக்கு பார்த்து அழகாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்கு முன்னாடி வரக்கூடிய ஸ்டெப்ஸ் கிரானைட்டில் லேயிங் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் ஃபர்ஸ்ட் ஃபோயர் ஏரியா 4க்கு 5ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃபோயரோட ரைட் சைடு லிவிங் ஹால் 16க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் 2க்கு 4 டைமென்ஷன்ஸில் கிளாசி ஃபினிஷிங்கில் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட நார்த் வாலில் பேஸ் கேபினெட், ஷோகேஸ் வச்ச டிவி யூனிட் 6க்கு 7 டைமென்ஷன்ஸில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் பண்ணி அதில் டெக்ஸ்டர் மற்றும் ஸ்ட்ரிப் லைட்டிங் ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட சவுத் ஈஸ்டில் கிச்சன் ஓப்பனிங் கொடுத்துருக்கிற ஏரியாவில் கரெக்டான வாஸ்துவில் பூஜா யூனிட் ப்ரொவிஷன் பேஸ் கேபினெட்டோட பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட நார்த்தில் அண்டர் கிரவுண்ட் சம்ப் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸிட் டோர் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஓப்பனிங் வர ஏரியாவில் உடன் பேனலிங் பண்ணி லைட்டிங் ஒர்க்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நார்த் வெஸ்ட்டில் கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா 8க்கு 17ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட நார்த் அண்ட் ஈஸ்ட் வாலில் வால் டைல்ஸ் கிளாசி ஃபினிஷிங்கில் ரூஃப் வரைக்கும் லேயிங் செஞ்சு கொடுத்துருக்காங்க. எல் ஷேப் கவுண்டர் டாப்ஸில் கிரானைட் லேயிங் பண்ணி ரெடிமேட் குவாட் சிங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் ஒர்க்ஸான கவுண்டர் டாப்ஸுக்கு கீழே வர்ற பேஸ் கேபினெட், வால் கேபினெட், லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் எல்லாமே ஒயிட் அண்ட் கிரே கலர் காம்பினேஷனில் நீட்டான டிசைனில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸுக்கு கீழே இருக்கிற ஏரியாவில் ஸ்டோரேஜ் மற்றும் யூபிவிசி வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் வெஸ்ட்னு சொல்லக்கூடிய கன்னிமூலையில் என்ட்ரானதும் கிரவுண்ட் ஃப்ளோர் காம்பேக்ட் பெட்ரூம் 10க்கு 11 காலுங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட வெஸ்ட் வாலில் லாஃப்ட் கவரேஜ் ஒர்க், டபுள் டோர் வார்ட்ரோப் மற்றும் ட்ரெஸ்ஸிங் யூனிட் ப்ரொவிஷன் செஞ்சு கொடுத்துருக்காங்க. டாய்லெட் டோர்ஸ் எஃப்ஆர்பின்னு சொல்லக்கூடிய வாட்டர் ரெசிஸ்டன்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 4க்கு 11 காலுங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் நீட்டான டிசைனில் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க.
இன்னர் ஸ்டேர்கேஸ்க்கான ஸ்டெப்ஸ் கிரானைட்டில் லேயிங் பண்ணி ரெயிலிங் எஸ்எஸ்ல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர் மூலிமா மேலே வந்ததும் 2 மாஸ்டர் பெட்ரூம் ஓப்பன் டெரஸ் போகிறதுக்கான பேசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸோட வெஸ்ட் வாலில் நீட்டான முறையில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி சீலிங்கில் நேச்சுரல் லைட்டிங்ஸ்க்காக சேஃப்டி ப்ரொவிஷனோட ஒரு ஓப்பன் வச்சு கொடுத்துருக்காங்க. பேசேஜோட நார்த்தில் என்ட்ரு ஆனதும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட வெஸ்ட் வாலில் ட்ரிபிள் டோர் வார்ட்ரோப் அண்ட் ட்ரெஸ்ஸிங் யூனிட் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 5.5க்கு 8ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் ரொம்ப நீட்டான டிசைனில் ரூஃப் வரைக்கும் லேயிங் செஞ்சுருக்காங்க. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. பேசேஜோட ஈஸ்டில் கொடுத்துருக்கிற டோர் வழியே எக்ஸிட் ஆனதும் ஓப்பன் டெரஸ் 8.75க்கு 17ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த ஓப்பன் டெரஸில் கூலிங் டைல்ஸ் லேயிங் பண்ணி எம்எஸ் ஸ்டேர்கேஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. பேசேஜோட சவுத் வெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் 11.25க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் கொடுக்கப்பட்டது போலவே லாஃப்ட் கவரேஜ், ட்ரிபிள் டோர் வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் யூனிட் இந்த பெட்ரூம்லேயே செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் 4க்கு 10ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் நீட்டான டிசைனில் ரூஃப் வரைக்கும் லேயிங் செஞ்சுருக்காங்க. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. பெட்ரூமில் கொடுத்துருக்கிற ஈஸ்ட் டோர் வெளியே எக்ஸிட் ஆனதும் ஃப்ரண்ட் கவர்ட் பால்கனி 7.25க்கு 10ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய ரெயிலிங் டஃப் அண்ட் கிளாஸில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் வடவள்ளி டு கணுவாய் ரோட்டில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டை பற்றின மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த வீட்டை நேரடியாக விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்ட நம்பரை கான்டாக்ட் பண்ணி தாராளமாக விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.